நண்பர்களே, நான் உங்களை பித்தன் அண்ட் எஸ். ஸோ எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். அது மட்டும் இல்லாமல் வியூவர்ஸாக நம்ம சேனலில் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப நல்லாவே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. அதுக்காக ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ ஸ்ட்ரெயிட் டு த பாயிண்ட். அதாவது நம்ம இத்தனை வருஷமாக ஒரு அனிமி ஃபேனாக இருந்துட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நிறைய அனிமி சீரிஸ் பார்த்துருக்கோம். ஸோ ஒரு அனிமி சீரிஸ்லையும் இருக்கிற கேரக்டராக இருக்கட்டும், அந்த கேரக்டரோட டெவலப்மெண்ட்டாக இருக்கட்டும், அதில் வர ஒரிஜினல் சவுண்ட் ட்ராக்காக இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லாத்த பற்றியும் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்போம். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்போ நம்ம ஒரு சீரிஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். பட் அந்த சீரிஸ் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறாங்க, ஆக்சுவலாக ஒரு அனிமி சீரிஸை வந்து ஒரு பென்சில் இருந்து ஸ்டார்ட் பண்ணி நம்ம பார்க்குற ஒரு சீரிஸை வந்து எப்படி மாற்றுறாங்க, அதாவது ஒரு ஸ்டூடியோவில் பிஹைண்ட் தி சீன்ஸ்லாம் வந்து என்ன நடக்குது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல்லாக டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஒரு அனிமியை எப்படி கிரியேட் பண்ணுறாங்க, அதோட ஸ்டெப்ஸ்லாம் என்ன, இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் லெட்ஸ் கோ. ஒரு அனிமியை கிரியேட் பண்ணுறதுக்கே கிட்டத்தட்ட பல லட்சம் டாலர் பற்றி தான் செலவாகுது. ஆனால் அது மட்டும் இல்லாமல் அதில் பல பேரோட உழைப்பை பற்றி தான் இன்வால்வ் ஆகிருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா முக்கியமான 6 ஸ்டெப்ஸ் இருக்குது ஒரு அனிமியை வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு. அது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னாக கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரொடக்ஷன், அதாவது கீ அனிமேட்டர்ஸ். ஸோ ஒரு மங்காவோட ஆத்தர் பார்த்தீங்கன்னா அவரோட ஒரிஜினல் ஸ்கிரிப்டையும் ஒரிஜினல் கேரக்டரையும் வந்து டிசைன் பண்ணிட்டாருன்னா அது வந்து செக்கிங்க்கு யார்கிட்ட போகுதுன்னா ஒரு டேரக்டர்கிட்ட வந்து போகுது. ஆமாங்க, அதாவது நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். இப்போது ஒரு சீரீஸை வந்து எடுத்துப்போம், அதோட எபிசோடாக இருக்கட்டும் இல்லைனா அந்த சீரீஸோட மூவியாக இருக்கட்டும், அதை வந்து டைரக்ட் பண்ணுறது அந்த மங்காவோட ஆத்தர் வந்து கிடையாது. அதை டைரக்ட் பண்ணுறது வேற ஒரு ஆள். அதாவது நம்ம படத்துலேயே வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, கதை திரைக்கதை வேற ஒரு ஆளோட பேர் வரும், அதுக்கப்புறமா இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு ஆளோட பேர் வரும். இந்த மாதிரி அந்த மங்காவோட ஆத்தர் வேற, அந்த மங்கா சீரிஸோட எபிசோடையும் மூவியும் டைரக்ட் பண்ணுற டேரக்டர் வந்து வேறு. இது வந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. ஸோ இப்படி மங்காவோட ஆத்தர் வந்து ஒரிஜினல் ஸ்கிரிப்ட் ஒரிஜினல் கேரக்டர் வந்து டிசைன் பண்ணி அதை டேரக்டர்கிட்ட வந்து சென்ட் பண்ணுறாரு. அந்த டேரக்டர் அந்த கீ அனிமேட்டர்ஸ் அவங்க எல்லாமே அதை செக் பண்ணிவிட்டு அதை பார்த்தீங்கன்னா ஓகே, அதாவது க்ரீன் லைட் வந்து கொடுக்குறாங்க. க்ரீன் லைட்னா அதில் ஏதாவது சேஞ்சஸ்லாம் வந்து பண்ணிவிட்டு டேரக்டர் கூட, அதை டேரக்டர் அண்ட் மங்காவோட ஆத்தர் 2 பேருமே டிஸ்கஸ் பண்ணி சேஞ்சஸ்லாம் வந்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அது எங்கே போகுதுன்னா ஸ்டோரி போர்டுக்கு வந்து போகுது. அதாவது ஸ்டோரி போர்ட் செக்ஷனில் வந்து என்ன நடக்குதுன்னா கிட்டத்தட்ட ட்ராயிங்காக இருக்கட்டும் அண்ட் மொமெண்டமாக இருக்கட்டும் அண்ட் கேமரா ஆங்கிள், பேனிங். ஸோ பேனிங்னா என்னென்னா, இப்போ ஒரு கேரக்டரோட டிசைன் இருக்குன்னா ஒரு டிராயிங் வந்து எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு சாஸ்கேயோட டிராயிங் எடுத்துக்கோங்க. அந்த டிராயிங்கில் வந்து எந்த இடத்துல கேமராவோட ஆங்கிள் வந்து வரணும், அதாவது சாஸ்கே பேசும்போது அந்த கேமராவோட ஆங்கிள் வந்து சாஸ்கேயோட ஃபேஸ்க்கு முன்னாடி இருக்கணுமா இல்லை சாஸ்கேயோட ஃபேஸ்க்கு சைடில் இருக்கணுமா, இப்படி வந்து எல்லா கேமராவோட ஆங்கிளை வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். இந்தமாரி வந்து அந்த கேமராவோட லென்த்து வந்து எவ்வளோ நீளத்தில் இருக்கணும், இது எல்லாமே, அதாவது சிம்பிளாக சொல்லப்போனால் கேமராவோட ஆங்கிள், அதோட லென்த்து, அதோட டியூரேஷன், இது எல்லாமே வந்து செட் பண்ணுறது தான் இந்த ஸ்டோரி போர்ட் டிபார்ட்மெண்ட்டோட வேலை. ஸோ நெக்ஸ்ட் இந்த டிராயிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா லே அவுட் அண்ட் லேண்ட்ஸ்கேப் செக்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா வருது. அதாவது இந்த லேண்ட்ஸ்கேப் செக்ஷனில் என்ன நடக்குதுன்னா, இந்த இடத்துல பில்டிங் வரணும், இந்த இடத்துல வரக்கூடாது, இந்த இடத்துல மரம் வைக்கலாம், அப்படி வச்சா அந்த மரம் வந்து என்ன கலரில் இருக்கணும், இது எல்லாத்தையுமே வந்து முடிவு பண்ணுறது இந்த லேண்ட்ஸ்கேப் செக்ஷன் தான். அதாவது ஸ்டார்டிங்கில் ஓல்டேஜ் அனிமிலாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட டிராகன் பால் ஜிலாம் பார்த்தீங்கன்னா கையாலே வந்து இந்த லேண்ட்ஸ்கேப்லாம் வந்து பெயிண்டிங் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. எக்ஸாம்பிள், ஒரு பில்டிங் வந்து ஃப்ரேம் பண்ணுறாங்கன்னா வரைஞ்சிட்டாங்கன்னா அதை வந்து இவங்க கையாலே வந்து பெயிண்டிங் வந்து பண்ணுவாங்க. இப்போ இருக்கிற மாடர்ன் ஏஜ் அனிமிஸ்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதாவது சிஸ்டத்திலே டிசைன் பண்ணி சிஸ்டத்திலே பார்த்தீங்கன்னா அந்த பெயிண்டிங் ஒர்க்லாம் வந்து முடிச்சிடுறாங்க. இதுதான் வந்து ஓல்ட் ஸ்கூலுக்கும் மாடர்ன் ஏஜுக்கும் இருக்கிற டிஃப்ரெண்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் இந்த லேஅவுட் செக்ஷனில் இருந்து முடிஞ்சு ஸ்டெப் 2க்கு வந்து வருது. ஸ்டெப் 2 தான் கீ அனிமேஷன். அதாவது இந்த கீ அனிமேஷனில் என்ன டிசைன் பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட்டு ஃப்ரேமு, மிடில் ஃப்ரேமு, லாஸ்ட்டு ஃப்ரேமு. எக்ஸாம்பிள் சொல்ல போனால் நம்ம கோகு அண்ட் ஜிரனு, நம்ம கோகு ஜிரனை வந்து கிக் பண்ணுறான், இது வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரேமு. நம்ம கோகோட கிக்கு நம்ம ஜிரன் மேலே வந்து படுது, இது வந்து மிடில் ஃப்ரேமு. அந்த கிக்கு ஜிரன் மேலே பட்டு எந்த அளவுக்கு இம்பாக்ட் வந்து கிரியேட் பண்ணுறது, இதுதான் வந்து லாஸ்ட் ஃப்ரேம். இதை தான் வந்து ஃப்ரேம் பை ஃப்ரேமாக பண்ணுறது தான் இந்த கீ அனிமேஷனோட வேலை, இந்த டிபார்ட்மெண்ட்டோட வேலை. அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து எந்த அளவுக்கு அக்யூரேட்டாக இருப்பாங்கன்னா, இவங்க டிராயிங் பண்ணக்குள்ள முன்னாடி ஒரு கண்ணாடி ஒன்று வச்சுப்பாங்களாம். முன்னாடி கண்ணாடி, பரவாயில்லையே ரைமிங்காக இருக்கே. ஸோ அந்த கண்ணாடியை வந்து பார்த்து தான் தன்னோட கையாக இருக்கட்டும் தன்னோட விரகளை வந்து அசைச்சு அது வந்து கரெக்டாக எப்படி இருக்குது அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து இவங்களும் வந்து டிசைன் பண்ணுவாங்களாம். அந்த அளவுக்கு அக்யூரேட்டாக இந்த கீ அனிமேஷன் வந்து பண்ணாதான் சீரிஸ் நம்ம பார்க்குறதுக்கு வந்து நல்லா இருக்கும். எந்த குத்தமும் வந்து கண்டுபிடிக்க முடியாது. எல்லாம் வந்து நல்லா இருக்கிற சீரிஸே வந்து நம்ம 1008 நட்டம் சொல்லிட்டு இருப்போம். ஸோ இந்த கீ அனிமேஷன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அந்த கீ அனிமேஷனில் என்ன நடக்குதுன்னா எல்லா ஃப்ரேமையும் வந்து செட் பண்ணுறது. அது மட்டும் இல்லாமல்
கரெக்டான கீ அனிமேஷன் வந்து கொடுக்கறது தான் இந்த டிபார்ட்மெண்ட்டோட வேலை. ஸோ நெக்ஸ்ட் இந்த கீ அனிமேஷன் செக்ஷனில் இருந்து இந்த டிராயிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இன்பிட்வீன் பிக்சர் செக்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா வருது. அதாவது இந்த இன்பிட்வீன் அனிமேட்டர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா ஆல்ரெடி டிராயிங் பண்ண அந்த 2 லேயர்ஸ்க்கு நடுவில் இவங்க வந்து டிராயிங் பண்ணி எல்லா மோஷன் கீயும் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணுறாங்க. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா கிட்டத்தட்ட ஒரு 30 நிமிஷம் எபிசோடு, அதாவது அரை மணி நேரம் எபிசோடுக்கு ஒரு டிராயிங் 2 டிராயிங் இல்லை 1500 ரீட்ராயிங் பிக்சர் பார்த்தீங்கன்னா இவங்க ரெடி பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டெப் 4 கம்போஸ்டிங் டிபார்ட்மெண்ட். இந்த டிபார்ட்மெண்ட்டில் என்ன நடக்குதுன்னா கலரிங் அண்ட் ஷேடிங் பார்த்தீங்கன்னா நடக்குது. இப்போ ஒரு அனிமையில் ஒரு சீன் ஒன்று வருதுன்னா அந்த சீன் வந்து டேல இருந்தால் எப்படி இருக்கும், நைட்டில் இருந்தால் எப்படி இருக்கும், இந்த அனிமே கேரக்டர் மேலே சன்லைட் பட்டால் அந்த ஷேட்ஸ் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், அதே அனிமே கேரக்டர் பார்த்தீங்கன்னா நைட்டில் இருந்தால் அந்த மூன்லைட் பட்டால் எப்படி இருக்கும், இந்த எல்லாமே எல்லா ஷேட்ஸ் அண்ட் கலர்ஸை கொடுத்து அதை வந்து கரெக்ட் பண்ணுறது தான் இந்த கம்போஸ்டிங் டிபார்ட்மெண்ட்டோட வேலை. அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஸ்டெப் 5 எஃபெக்ட்ஸ். இந்த எஃபெக்ட்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச டிபார்ட்மெண்ட்டு. ஏன்னா வந்து பிளர் எஃபெக்ட், ஸ்மோக் எஃபெக்ட், அது மட்டும் இல்லாமல் சிம்பிளாக சொல்ல போனால் இப்போ வந்து சூப்பர் சைனாக மாறக்குள்ள அந்த வரக்கூடிய ஒரு ஆராவோட எஃபெக்ட் அண்டு வந்து ஜுட்ஸு போடக்குள்ள வரக்கூட அந்த சாக்கராவோட எஃபெக்ட், இந்த மாதிரி ஒரு சீனை பார்க்கும்போது ஒரு எஃபெக்ட் வந்து நமக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல, ஒரு எஃபெக்ட் வந்து அவங்க கொடுக்குறாங்கல்ல, அதுதான் இந்த எஃபெக்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டோட வேலை. ஸோ எஸ் ஃபைனலி லாஸ்ட் ஸ்டெப்புக்கு வந்துட்டோம். அதுதான் வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன். இந்த போஸ்ட் ப்ரொடக்ஷனில் 2 முக்கியமான வேலைகள் பார்த்தீங்கன்னா நடக்குது. 1 எடிட்டிங், 2 வாய்ஸ் ஓவர். எடிட்டிங் எப்படி பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போது 30 நிமிஷத்துக்கு மேலே, இப்போ நம்ம மேலே பார்த்தாலும் இந்த 5 ஸ்டெப்பு, இது எல்லாமே 30 நிமிஷத்துக்கு மேலே போனால் அதை அப்படியே கட் பண்ணி தேவையானதை மட்டும் வச்சு அந்த எபிசோட் ரிலீஸ் பண்ணுவாங்க. இதுதான் வந்து இந்த எடிட்டிங் செக்ஷனோட வேலை. ஏன்னா ஒரு எபிசோட் வந்து 20 நிமிஷம் to 30 நிமிஷம் தான். அதுக்கு மேலே வந்து போச்சுன்னா அது எல்லாமே தேவையில்லாது தான். அதை அப்படியே கட் பண்ணி எது தேவையோ அதை மட்டும் வச்சு அந்த எபிசோடை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. இதுதான் எடிட்டிங். அண்ட் செகண்ட் பார்த்தீங்கன்னா வாய்ஸ் ஓவர். இதுதான் வந்து ஒரு உயிர் கொடுக்குறது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நமக்கு பிடிச்ச ஃபேவரட்டான கேரக்டர்ஸ் எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா இந்த வாய்ஸ் ஓவர் ஆர்டிஸ்ட் பார்த்தீங்கன்னா வாய்ஸ் ஓவர் வந்து கொடுப்பாங்க. அண்ட் இதில் ஒரு முக்கியமான பாயிண்ட் நோட் பண்ணணும்னா நம்ம கோகு நருட்டோ இவங்க 2 பேத்துக்குமே ஒரிஜினலாக வாய்ஸ் கொடுத்தது ஜாப்பனீஸில் 2 லேடிஸ் தான். சும்மா தரமாக வந்து கொடுத்துருப்பாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த வாய்ஸ் ஓவர் அப்படின்றது அந்தந்த லாங்குவேஜுக்கு ஏற்ற மாதிரி மாறும். அந்த ஆர்டிஸ்ட் பார்த்தீங்கன்னா மாறுவாங்க. ஸ்பானிஷாக இருக்கட்டும், இங்கிலீஷாக இருக்கட்டும், அண்டு இன்னும் சில லாங்குவேஜாக இருக்கட்டும். மேபி அந்த ஆர்டிஸ்ட் வேணால் மாறலாம், பட் அந்த ஸ்கிரிப்ட் வந்து மாறாது. ஸோ இதுதான் கைஸ், அதாவது ஒரு அனிமையை வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு எத்தனை பேரோட உழைப்பு வந்து பாடுறாங்க பாருங்கள். ஸோ எஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அண்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நம்புகிறேன். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஒன்று போட்டு விட்டுருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் எஸ் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்ப்போம். அண்ட் தென் see you then. Bye bye. Take care.